வெல்கம் டு மௌனி மீடியா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகை கனிகா. கனிகா வந்து 5 ஸ்டார் படத்தில் அறிமுகமானவங்க, ஹீரோயினா. இவங்கள வந்து எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோ பிரபலமான ஒரு நடிகை தான். இப்போ இவங்க வந்து ஒரு 2 பாட்டு இவங்களுடைய சொந்த குரலில் பாட்டு பாடியிருக்காங்க. பாட்டு பாடுறதுக்குன்னு ஒரு தனித்திறமை வேணும், எல்லாராலையும் பாட்டு பாடிட முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. இவங்க வந்து ஒரு 3 படத்துக்கு டப்பிங் ஆர்டிஸ்டா வேலை செஞ்சிருக்காங்க. அதாவது ஹீரோயினுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். அந்த 3 படம் என்னன்றது தெரிஞ்சுன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்ச, அவ்வளோ பிரபலமான தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத 3 படத்துக்கு இவங்க வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா ஹீரோயினுக்காக கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது சொல்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய சினிமா கரியரை பார்த்துடலாம். 2002 தான் இவங்க முதல் தமிழ் சினிமாவில் நடிக்கிறாங்க, ஈஸ்வரின்ற கேரக்டரில் 5 ஸ்டார் படத்தில். அப்புறம் 2003 தெலுங்கு படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஓட்டேசி செப்புத்துன்னா அப்படின்ற ஒரு படம். அப்புறம் கன்னட படத்தில் ஒரு படம். அப்புறம் வந்து தமிழ் படம் எதிரி அப்படின்ற படம் 2004 வந்துச்சு. எதிரி படம் வந்து சுமாரான படம் தாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம்லாம் கிடையாது. மாதவன் சதா நடித்த படம். அதில் இவங்களுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். அதே 2004 ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படத்தில் ஆட்டோகிராப் அப்படின்ற படத்தில் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. அதில் மிகச்சிறப்பாக சேரனுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2005 டான்சர் அப்படின்ற ஒரு படம். அதுக்கப்புறம் நான் ஆட்டோகிராப் அப்படின்னு தெலுங்கு படத்தில் ரீமேக் ஆகுது, அதுலேயும் இவங்க தான் நடிக்கிறாங்க. அப்புறம் கன்னட படம் ஷை அப்படின்ற ஒரு படம், அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் ஷை, இதில் நடிக்கிறாங்க. அப்புறம் தமிழில் நடிகர் அஜித் குமார் கூட இணைஞ்சு நடிக்கிறாங்க. வரலாறு அப்படின்ற படம் 2006 வருது. அப்புறம் மலையாள படத்தில் 2 படத்தில் நடிக்கிறாங்க. அப்புறம் கன்னட படம் 2009 2015 வரைக்கும் இவங்க தொடர்ந்து மலையாள படங்கள்லேயே நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் படங்களில் நடிக்கிறதே இல்லை. இவங்களுக்கு வாய்ப்பு வரலையா இல்லை அங்கே நிறைய வாய்ப்பு வந்ததான்னு தெரியல. அதுக்கப்புறம் 2015 தான் மறுபடியும் தமிழ் படத்தில் ஓ காதல் கண்மணி அப்படின்ற படத்தில் ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க. லீட் ரோல் கிடையாதுங்க, இது ஒரு சின்ன கேரக்டரில் தான் நடிக்கிறாங்க. அந்த ஓ காதல் கண்மணி அப்படின்ற படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மலையாள படங்கள் தான். 2016 2017 2018 2019 2020 21 22 இத்தனை வருஷம் தமிழ் படங்களுக்கே அவங்க வரல. அதுக்கப்புறம் 2023 தான் மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு கம்பேக் கொடுக்குறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அப்புறம் வெப்பன்ற ஒரு படம், அப்புறம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற படத்தில் நடிக்கிறாங்க, கோட்டுங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் அப்படின்ற படத்தில் நடிக்கிறாங்க. லாஸ்டா 2025 நிறம் மாறும் உலகில் அப்படின்ற படத்தில் நடிக்கிறாங்க. இதுதான் இவங்க நடிகையா இவங்களுடைய கெரியர்னு பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் ஷாக் ஆகிற மாதிரி இவங்க டப்பிங் ஆர்டிஸ்டாக வேலை செஞ்சுருக்காங்க 3 படம் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அது என்ன படன்றதை இப்போ பார்க்கலாம். முதல் 2005 சச்சின் அப்படின்ற விஜய் நடித்த படத்துக்கு இவங்க வந்து ஜெனிலியாவோட வாய்ஸ், ஹீரோயினோட வாய்ஸ் இவங்க தாங்க பேசியிருப்பாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தில் சச்சின் படத்துக்கு அவ்வளோ சிறப்பாக அவங்க பேசினதுனால அவங்களுக்கு அதே வருஷம் வந்து மிகப்பெரிய ஒரு படத்துக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. டைரக்டர் சங்கர் டைரக்ஷன் பண்ண விக்ரம் நடித்த அந்நியன் படங்க, சதாவோட வாய்ஸை இவங்க தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2007 அதே டைரக்டர் சங்கர் டைரக்ஷன் பண்ண படம் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த படம். இதில் ஸ்ரேயாவோட வாய்ஸ் இவங்க தாங்க கொடுத்துருப்பாங்க. சிவாஜி படத்துக்கு இவங்க தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பிளேபேக் சிங்கரா, அதாவது இவங்களுடைய சொந்த குரலில் ஒரு 2 பாட்டு பாடினாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன பாட்டுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க அறிமுகமான படத்திலேயே இவங்க ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிது. 5 ஸ்டார் படத்தில் எங்களுக்கு அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு. இது வந்து ஒரு சுமாராக தாங்க ஹிட்டாச்சு. அதுக்கப்புறம் வேற எந்த படத்துலையும் இவங்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் 2021 மறுபடியும் மார்கழி திங்கள் அப்படின்னு ஒரு படம் வெளியாச்சு. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் படம்லாம் கிடையாது. அதில் வந்து திருப்பாவை அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. இந்த 2 பாட்டு தான் இவங்க தமிழ் சினிமாவுக்கு பாடினது. 2 பாட்டுமே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பாடல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்களுடைய சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நடிச்சதை சொல்லலாம், டப்பிங் ஆர்டிஸ்டாக வாய்ஸ் கொடுத்ததை சொல்லலாம். அவ்வளோதான். இதில் இவங்க நடித்த படங்களில் உங்களுக்கு என்ன பிடிக்குன்றது சொல்லுங்கள். அவங்க டப்பிங் ஆர்டிஸ்டாக வேலை செஞ்சது உங்களுக்கு வாய்ஸ் பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். இல்லை ஒரு வேளை அவங்க பாடின பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. எங்களுடைய மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன்